ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லை 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லைனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாமை எழுத முடியும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஷ் பிறகு உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, பேரழிவுக்கு. பின்வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம். 1829ஆம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். திருவருட்பா என்பது டேஷ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ராமலிங்க அடிகள். வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என அழைக்கப்பட்டது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, உடையாள். பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, லாலா லஜ்பதி ராய். சுதேசி காலத்தில் வி.ஓ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, தூத்துக்குடி. மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஷுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ரவுலட் சட்டம். சி. ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, திருச்சிராப்பள்ளி. யாசர் அரஃபத் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பாலஸ்தீனம். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் டேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஜி. சுப்பிரமணிய ஐயர். கீழ்கண்டவர்களில் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஓ.கே.எஸ்.ஆர். குமாரசுவாமி முதலியார். தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 1812ஆம் ஆண்டு. தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மறைமலை அடிகள். கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈ.வி. ராமசாமியை குறிக்கப்பெறாத பெயர் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர். தொழிலாளர்களின் வாக்கத்தின்
பிரச்சனைகளை தீர்க்க எம் சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஷ் தொழிலாளன் ஆகும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி தமிழ் நாளிதழ். ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஷ் எனப்படும். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி ஆனைமுடி. இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பாக்சைட். நீதிபதி திரு உதய உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஷ் தலைமை நீதிபதி ஆவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 49வது. ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு கடல் வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி வாஸ்கோடகாமா. டேஷ் ஒரு மிகப்பெரிய கடல். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி அதியமான். இந்தியா டேஷ் நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 4. ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 2004ஆம் ஆண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 16ஆம் தேதி அக்டோபர் 1799ஆம் ஆண்டு. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி கடலூர். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் 5 ரூபாய் நோட்டை டேஷில் வெளியிட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஜனவரி 1938ஆம் ஆண்டு. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கல்கத்தா. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி குஜராத். டேஷ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 4. காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ காற்று. மீனின் சுவாச உறுப்பு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி செவுள்கள். பாலில் டேஷ் அடங்கியுள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம். கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி ராஜநாகம். நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 3:2. கேலரி என்பது எதனுடைய அலகு? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வெப்பம். மிகப்பெரிய மனித செல் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி கருமுட்டை.
தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மண். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல் தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.